வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது பழைய கால முறையில் ஒரு பருப்பு பொடி. எங்கள் அம்மா சுந்தரி சொல்லி கொடுத்தது. இப்போ துவரம் பருப்பு, திஸ் இஸ் துவர் டால். ஓகே, we are going to make this dal powder for rice, everything you can take with ghee or gingerly oil. Okay, 1 cup of tuvar dal. துவரம்பருப்பு 1 கப் எடுத்துருக்கோம். இந்த துவரம்பருப்பு வந்து துவர்ப்பு சக்தி. டெய்லி நெய் போட்டு பருப்பு வேக வச்சு பருப்பு சாப்பாடு சாப்பிட்டா ரொம்ப நல்லது. அதுக்கு ஈடு இணை எதுவும் கிடையாது. ஃபஸ்ட்டு எடுத்த உடனே ஒரு காயை தொட்டுண்டு பருப்பு சாதம் நெய் விட்டு சாப்பிடணும். அதுக்கு பதிலாக இப்போ சப்போஸ் இப்போ நீங்கள் வெளியூருக்கு போகிறீங்க, ஒரு ஹோட்டல் ரூமில் உங்களுக்கு சின்ன கிச்சன் கொடுக்குறாங்க வச்சுங்களேன், அங்கே நீங்கள் ரைஸ் மட்டும் எடுத்துக்க முடியும். இப்போ நிறையா ஃபாரின் கண்ட்ரிஸ் ட்ராவல் பண்ணுறாங்க. அப்போது இந்த பருப்பு பொடி ரொம்ப யூஸு. அங்கே வந்து ரைஸுக்கு ஒரு குக்கர் வச்சுட்டோன்னா நிறைய குக்கர் எடுத்துன்னெலாம் போக முடியாது. ஸோ நீங்கள் பருப்பு பொடி ரெடி பண்ணி வச்சுட்டிங்கன்னா ஒரு குக்குடு வெஜிடபிள் ஒன்று பண்ணலாம். அங்கே கட் பண்ணியே வச்சுருப்பாங்க. அந்த வெஜிடபிள் சால்ட் போட்டு காரம் போட்டெல்லாம் கொஞ்சம் அப்படியே வேக வச்சு வதக்கிக்கலாம். அது ஈஸி தான். அப்புறம் ஒரு குக்கரில் ரைஸ் வச்சிடலாம். இந்த பருப்பு பொடி போட்டு சாப்பிட்லாம். பருப்பு பொடிக்கு காய், சாலடு, சிப்ஸு எது வேணால் தொட்டுக்கலாம். இந்த பருப்பு பொடி சாதம், சுட சுட சாதம் போட்டு நெய் விட்டு இந்த பருப்பு பொடியெல்லாம் இதில் உப்பு காரம் எல்லாமே இருக்கும். அதனால் இந்த பருப்பு பொடியை போட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். ப்ரோட்டீன் ரொம்ப நல்லது. இதில் வந்து இப்போல்லாம் வேறு பருப்பெல்லாம் போட்டு பண்ணுறாங்க. இப்போ நான் பண்ண போகிறது எக்ஸ்க்ளூசிவாக துவரம்பருப்பு, கடலைப்பருப்பு, முக்கியமாக கொள்ளு 1/2 கிராம். இப்போ கொஞ்சம் மீடியம் இதில் வச்சுட்டு லைட்டாக மணம் வர வரைக்கும் வறுக்கணும். செவக்கிற வரைக்கும் லைட்டாக பொன்னரமாக வர வரைக்கும் வறுக்கணும். இப்போ இதுதான் 1/2 கிராம். பார்த்தீங்களா, 1/2 கிராம். இது இந்த மாதிரி அந்த ஸ்டிக்கரில் நம்ம வாங்குகிறோம் இல்லையா, அந்த ஸ்டிக்கர் எடுத்து ஒட்டின்ட்டோன்னா நம்மளுக்கும் டக்குன்னு எதுன்னு ஞாபகம் வரும். ஸோ இந்த 1/2 கிராமும் போடுறோம். அது 1/2 கிராம் கொள்ளு எதுக்குன்னா, இளைச்சவனுக்கு எள்ளு, கொழுத்தவனுக்கு கொள்ளு அப்படின்னா அந்த கொலஸ்ட்ரால்லாம் கம்மி பண்ணிடும். இந்த கொள்ளு சாப்பிட்றது, கொள்ளு ரசம் வச்சு சாப்பிட்லாம். அதில் கொள்ளு ரசம் வைக்கும்போது அதோட சக்கையெல்லாம் ரசமாக மேலாக தண்ணியாக தான் எடுக்கும். இந்த சக்கையெல்லாம் இதாகிடும், வேஸ்ட் ஆகிடும். அதுக்கு பதிலாக இந்த மாதிரி பருப்பு பொடிக்குள்ளே அந்த கொள்ளை போட்டுட்டேன்னு வச்சுக்கோங்களேன், அது அப்படியே சத்து கிடைக்கும். பயங்கர ஃபைபர். அப்புறம் வந்து கொள்ளு சாப்பிட்டா நல்ல இது கூட நல்ல கொலஸ்ட்ரால் எல்லாம் எடுத்துரும். அப்புறம் வாய்வு இருக்கு இல்லையா, கேஸ் ப்ராப்ளம், அது வராமல் கம்மி பண்ணும். எப்படின்னா நம்மளோட உணவில் எப்படின்னா, இப்போ நம்ம பருப்பு போட்டிருக்கோம், அது கொஞ்சம் கேஸ் ஜீரணமாகாமல் சில பேருக்கு கேஸ் ப்ரொடியூஸ் ஆகும். அப்போ அதுக்கு மருந்து கொள்ளு கூடவே போட்டு வதக்கி விடுறது. அடைக்கெல்லாம் கூட கொள்ளு கொஞ்சமாக ஒரு பிடிச்சப்படி போட்டு அடை ஊற வைக்கும் போதே ஊற வச்சிடலாம். அது நல்லா ஒரு டேஸ்ட்டு, உடலுக்கு ஹெல்த்தும் கூட. ஸோ கொள்ளு அடிக்கடி சேர்க்கணும். வாரத்துக்கு 1 முறை அல்லது 2 முறை கொள்ளு சேர்த்தா ஆட்டோமேட்டிக்காக கொலஸ்ட்ரால் அதெல்லாம் கட்டுப்பட்டுரும். கொலஸ்ட்ரால்லாம் பிரச்சனை இல்லாமல் இருக்கும் உங்களுக்கு. அதனால் கொள்ளு சேர்த்துக்கணும். கொள்ளு நல்லா தான் இருக்கும். இந்த வரிஞ்ச துவரம்பருப்பு ஆயிடுச்சு. இப்போ வறுத்தாச்சு. அடுத்துல இப்போ நம்ம கொஞ்சம் கடலைப்பருப்பு போட்டால் வாசனையாக இருக்கும். பாதி அளவுக்கு கடலைப்பருப்பு வறுத்துக்கலாம். ஹாஃப் கப்பு கடலைப்பருப்பு. நல்லா கடலைப்பருப்பு ஒரு டேஸ்ட்டு நல்லது, அதுவும் ப்ரோட்டீன் தானே. இதுவே நல்ல வாசனையாக இருக்குது. இப்போது இந்த ரூமே மணக்கிறது துவரம்பருப்பு வறுத்ததே. இப்போ நம்ம கடலைப்பருப்பு வறுக்கிறோம். கடலைப்பருப்பு கொஞ்சம் பொன்னிறமாக வந்துடுத்து போரும். இதை எடுத்துடலாம். கொஞ்சம் சிம்மில் வச்சு வதக்கிக்கோங்க. இப்போ நம்ம கொள்ளு
கொள்ளு அரை கப் போடுறோம். ஹாஃப் கொள்ளை வறுத்துக்கலாம். கொள்ளு பாருங்க படப்படான்னு வெடிக்குது. பழமொழி சொல்லுவாங்கள்ல, எள்ளும் கொள்ளும் எதிர வெடிச்சது அப்படின்னு பழங்காலத்து பழமொழிகள் ரொம்ப யூஸ் பண்ணுவாங்க. எள்ளும் வெடிக்கும், கொள்ளும் வெடிக்கும், சும்மா படப்படான்னு வெடிக்கும், அவ்வளோதான். அப்போது நீங்கள் அந்த வறுக்கிற நிலம் வந்துருக்குன்னு அர்த்தம். இது வறுத்தாச்சு இப்போது. ஓகேயா, குட். அடுத்தது இப்போ நம்ம பொட்டுக்கடலை. இது ஜாஸ்தி ரொம்பலாம் வறுக்க வேண்டாம். ஒரு கப்பே போட்டுக்கலாம். நல்லா காணும் உங்களுக்கு. சும்மா லைட்டாக இது பண்ணால் போதும். ரொம்பலாம் அந்த மாதிரி ஹார்டு கிடையாது இல்லையா, இது லைட் வெயிட். ஸோ இது 3 வறுத்துட்டோம் பாருங்க. துவரம்பருப்பு 1 கப், அரை கப் கொள்ளு, அரை கப் கடலைப்பருப்பு, இதை வறுத்துப்போம். இப்போ நம்ம பொட்டுக்கடலை வறுக்கிறோம். கொஞ்சம் சிம்மில் வச்சே வறுத்துக்கோங்க, இல்லைன்னா கருப்பாயிடும். கேர்ஃபுல்லாக இருக்கும். அப்போது கருப்பாச்சுன்னு தீஞ்சு போச்சுன்னா டேஸ்ட்டு கசப்பாயிடும் அடிநாக்கில். அப்புறம் சாப்பிட்டு வாயில் வச்சோன்னே முகத்தை சுளிப்பாங்க சாப்பிட்றவா. ஸோ சமையல் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணணும். நம்ம அன்னலக்ஷ்மியோட ரோல் எடுத்துருக்கோம். அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக பெண்கள் பண்ணணும். இந்த காலத்தில் ஆண்கள் எல்லாம் தூள் கலப்புறாங்க, பிரமாதமாக பண்ணுறாங்க எல்லாருமே. ஷெஃப்பெல்லாம் நலனே அந்த காலத்தில் இருந்தார். பெஸ்ட்டு சமையலில் பெஸ்ட்டு அவர் தான் நலன். போகிறோம், ரொம்ப வறுக்க வேண்டாம். இப்போ இது வறுத்து போட்டுருச்சு. இப்போ நம்மளுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கு. இப்போ இவ்வளவு இருக்கு இல்லையா, இதுக்கு நம்ம எவ்வளவு காரம் போடணும். அதனால தான் முதல் மிளகாய் வறுக்கலை. இப்போ இதை பார்த்தோன்னு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இப்போ உங்கள் வீட்டில் காரம் ஜாஸ்தி வேண்டாம் அப்படின்னா 4 போட்டுக்கலாம், 4ஓட நிறுத்திக்கலாம். இல்லை இது குட்டியாக இருக்குன்னு இன்னொரு 4 போட்டிருக்கேன், அவ்வளோதான். இது கரெக்டாக இருக்கும். அப்புறம் நம்ம வேணுங்கிற அளவுக்கு உப்பு போட்டுக்கணும். கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கோங்க, வேணா ஆட் பண்ணிக்கலாம். ஓகேயா, அவ்வளோதான். பருப்பு பொடிக்கு நம்ம வறுத்தாச்சு. என்னெல்லாம் போட்டோன்னா 1 கப்பு, இந்த கப்பில் இந்த கப்பு இருக்கு இல்லையா, இந்த கப்பில் 1 கப் துவரம்பருப்பு, அப்புறம் 1 கப் பொட்டுக்கடலை ஃபுல் கப் போட்டுட்டோம், கடலைப்பருப்பு அரை கப் போட்டுட்டோம், அப்புறம் கொள்ளு அரை கப்பு, அப்புறம் சால்ட்டு போட்டாச்சு, அப்புறம் வத்த மிளகா. அப்படியே கொஞ்சம் இந்த சூட்லேயே அப்படியே சூடாக இதாகிடும். போதும், இந்த சூட்டில் இது ஆறுறதுக்குள்ளேயே உங்களுக்கு மிளகா நல்லா சூடாயிடும். வேணும்னா வேணால் வதக்கிக்கலாம். சூட்டு பால்னியில் போட்டு கொஞ்சமாக வதக்கிக்கலாம். இது என்ன ஒரு 15-20 நாள், 1 மந்த்து கூட தாங்கும், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. கொஞ்சம் பெருங்காயம் போட்டுக்கணும். இதை வேணும்னா கூட இப்படி வறுத்துக்கலாம். வறுத்துட்டே போட்டுக்கலாம். ஏன்னா அப்புறம் உங்களுக்கு டவுட் வந்துடும். வறுக்கலைன்னா ஐயோ பூச்சி வந்ததுன்னா என்ன பண்ணுறது, அது இது அப்படிலாம் வரும் இல்லையா டவுட். அதனால் நம்ம கொஞ்சம் ரொம்ப 2 வத்தமான இதுக்குள்ளே போட்டு அமுத்துனா போகிறோம். கொஞ்சம் 6-7 இருக்கு இல்லையா, அதனால் நம்ம லைட்டாக வறுத்துக்கலாம். ஆனால் நான் எந்த ஆயிலும் விடலை, அது நீங்கள் கவனிக்கணும். வெறும் ட்ரை பால்னியில் தான் பண்ணணும். இது ஆயிலெலாம் விட்டுதுன்னா நாள்பட இருக்கிறதுல ஒரு மாதிரி சிக்கு வாசனை வந்துடும் இல்லையா. எனி ஆயில், தேங்காய் எண்ணெய்னாலும் வரும், ஓகே. இதை நீங்கள் இந்த மாதிரி கடலை எண்ணெய்னாலும் வரும். இப்போல்லாம் யாரும் ஓகே எல்லாம் யூஸ் பண்ணுறதில்லன்னு நினைக்கிறேன். கடலை எண்ணெய், தேங்காய் எண்ணெய், நல்லெண்ணெய், நெய் இதெல்லாம் தான் யூஸ் பண்ணுறேன் மேக்ஸிமம். ஸோ அவ்வளோதான். இதையும் வறுத்தாச்சு. கேஸ் ஆஃப் பண்ணிடலாம்.
அவ்வளோதான். இதை நல்லா ஆற வச்சுக்கணும். ஆற வச்சு பொடி பண்ணி சுட சுட சாத்தில் போட்டு ஃபஸ்ட்டு எடுத்த உடனே இந்த மாதிரி பொடி பண்ணி நல்லா டைட்டு இதில் ஏர்லாக்கு கவர் இருக்கு இல்லையா, அதில் நல்லா ஆற வச்சு அதை நல்லா பேக் பண்ணிட்டு போனீங்கன்னா வெளியூரில் போய் கூட யூஸ் பண்ணிக்கலாம். சுட சுட சாதம் வடித்து நெய்யை நல்லா உருக்கின நெய் தான். எப்போவுமே நெய் வந்து விழுது யூஸ் பண்ணாதீங்க, ஜீரணமாகாது. சின்னதாக சின்னதாக அடுப்பை இது பண்ணி கொஞ்சமாக ஒரு ரொம்ப லோ ஃப்ளேமில் வந்து நெய்யை உருக்கி ரொம்ப கருகி செவந்தெல்லாம் போயிடக்கூடாது, ஓவராக ஜஸ்ட் அப்படி உருகணும். அந்த டைமில் நீங்கள் அந்த ஒரு 2 ஸ்பூன் நெய்யை விட்டுண்டு இது உப்பு காரமெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ரொம்ப நைஸ் பொடியாக மிஷினில் அரைக்கிற மாதிரி அரைக்க வேண்டாம், கொஞ்சம் கரகரான்னு அரைச்சிக்கோங்க. அப்போ தான் நெஞ்சை பிடிக்காமல் மென்னியை பிடிக்காமல் இருக்கும். ஸோ சுட சுட சாத்தை போட்டுண்டு நெய்யை விட்டுண்டு இதை போட்டுண்டு ஒரு காய் இல்லாமல் சாப்பிடக்கூடாது. அரிசி சாதம் சாப்பிடும்போதெல்லாம் கூட ஏதோ ஒரு காய் வேணும். சப்போஸ் பொரியல் மாதிரி பண்ணுறதுக்கு உங்களுக்கு வசதி இல்லை போன இடத்துல அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் என்ன பண்ணலாம், கேரட்டு பீட்ரூட் இதெல்லாம் வந்து வெள்ளரிக்காய் இதெல்லாம் போட்டு நல்லா சாலட் மாதிரி துருவி கொஞ்சம் லெமன் இருந்தால் விடலாம். உப்பு போட்டு பச்சை மிளகாய் கடுகு தாளித்து கொட்டி அதையாவது சாதத்தோடு தொட்டுன்னு சாப்பிட்ணும். கண்டிப்பாக காய் இல்லாத சாதம் சாப்பிடாதீங்க. சில பேர் வெறும் அப்பளம் வடம் சிப்ஸு இப்படியே உடனே ஆரோக்கியம் கெட்டு போயிடும். காய் கண்டிப்பாக டெய்லி சாப்பிட்ணும். ஓகேயா? அந்த காய் கொஞ்சமாவது ஒரு கீரை பொரியல் கூட ஓகே. ஒரு சின்னதாக கீரையை வாங்கி சோம்பல் படாமல், இப்போ ஒருத்தர் இருந்தாங்கன்னா நிறைய பேர் ஏனோ தானோன்னு சாப்பிட்றாங்க. அப்படி கிடையாது. ஒருத்தராக இருந்தால் கூட ஆரோக்கியம் ரொம்ப முக்கியம். நம்ம படுத்துக்காமல் இருக்கணும்னா ஆரோக்கியம் வேணும் இல்லையா? அதனால ஒருத்தராக இருந்தால் கூட சோம்பல் படாமல் ஒரு கீரையோ ஒரு 2 கேரட்டை போட்டுண்டோ அந்த மாதிரிலாம் சாப்பிடுங்க. கோவக்காய், கேரட், பீட்ரூட், புடலங்காய் அவ்வளோ சத்து இருக்குது. அப்புறம் கொத்தவரங்காய் நீங்கள் நினைப்பீங்க, ஆனால் அதில் வந்து நர்வ்ஸுக்கு வந்து அவ்வளோ இது பலத்தை கொடுக்கக்கூடிய சத்துக்கள்லாம் இருக்குது. பூசணிக்காய் கேட்கவே வேண்டாம். 6 மாதம் சாப்பிட்டிங்கன்னா உங்கள் உடலில் வந்து தங்க சத்து, தங்க பஸ்பம்னு அந்த காலத்தில் சொல்லுவாங்க, அந்த சத்து கூட சேர்ந்துடும். அதனால் அந்த உணவு ரொம்ப முக்கியம் உங்களுக்கு, தெய்வத்துக்கு ஈக்குவலாக நம்மளோட உடலை காக்கிறதுக்கு. அதனால் இது நல்லா பண்ணி செஞ்சு ஆற வச்சு பொடி பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. ஓகே, இப்போ நம்ம அரைச்சி வந்தாச்சு பவுடர், பருப்பு பொடி, டால் பவுடர். ஓகே, துவர் டால், சன்னா டால், and then chutney dal and horse gram, soda king, everything we fried and made powder with little salt and that red chilli, fried red chilli. Okay, everything in a dry tawa, not with oil and all. இப்போ நம்ம எல்லாம் அரைச்சி வந்தாச்சு சரிங்களா? இவ்வளோ கண்டிருக்கு. நம்ம பொட்டுக்கடலை அதெல்லாம் போட்டதுனால தான் இவ்வளோ கண்டிருக்கு. ஒரு 1 மந்த்துக்கு வச்சுக்கலாம். இதை நம்ம ஒவ்வொரு இடம் அரைச்சோம் இல்லையா, அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக மிக்சியில் இந்த ட்ரையர் போடு அரைப்போம் இல்லையா, அதில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அரைக்கணும். 3/4 பாகத்துக்கு மேலே வந்துட்டிங்கன்னா அந்த ட்ரையர் கெட்டு போயிடும், மிக்சி வந்து ஓடாது. அப்புறம் இந்த என்ஜின் வந்து கேட்காது, சொன்னபடி கேட்காது, ஸ்டிக்காய்க்கும். அதனால் அரையாக போட்டு அரைக்கணும் கேர்ஃபுல்லாக. அப்புறம் சில பேருக்கு இது ஒன்றா டஸ்ட்டு, ஃபைன் டஸ்ட் வர்றதுனால அலர்ஜி ஆகி தும்முவாங்க. அதனால் மாஸ்க் போட்டுக்கோங்க. இது நம்ம பண்ணும்போது நியூவாக பண்ணுறவா வந்து யங்ஸ்டர்ஸ் எல்லாம் கொஞ்சம் மாஸ்க் போட்டுண்டு இதை அரைங்க, மிக்சியில் அரைங்க. ஓகேயா? இதோ பருப்பு பொடி ரெடி ஆகிடுச்சு. இதோ பருப்பு பொடி. இது நல்லா காரமெல்லாம் கரெக்டாக இருக்குது. உப்பு காரம் அப்புறம் பெருங்காயம் போட்டு, பெருங்காய வாசனையாக நல்லாயிருக்கு. இதை வந்து சாத்தில் போட்டு சுட சுட நெய்யை விட்டு சாப்பிடணும் இந்த மாதிரி. அப்புறம் நீங்கள் பாட்டிலில் ஸ்டோர் ஆறுன அப்புறம் பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க, அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இப்போ ரொம்ப சூடோடு போட்டு மூடிடக்கூடாது, ஒரு மாதிரி அது வேர்த்து கொட்டி கெட்டுப்பிடும், நல்லா இருக்காது. ட்ரையாக இருக்கணும். அதே மாதிரி நல்லா கொஞ்சம் போடுற பாட்டிலை வந்து
நல்லா வாஷ் பண்ணி தொடச்சி வெயில காய வச்சு அப்புறம் இந்த பவுடரை போட்டு வச்சிங்கன்னா 1 மந்த் ஆனாலும் கிடவே கிடாது. வெளியிலே வைக்கலாம், ஃப்ரிட்ஜில் வைக்கணும்னு கிடையாது. ஓகேயா? இதெல்லாம் கிடவே கிடாது. பருப்பு பொடி இதெல்லாம் வெளியூருக்கு போகிறதுக்கு இல்லை இங்கே அவசரத்துக்கு உங்களுக்கு கெஸ்ட் வந்துட்டாங்க, அவசரமாக நீங்களும் சேர்ந்து வெளியில் போகிறீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சமைக்கிறதுக்கெலாம் விஸ்தாரமாக டைம் இருக்காது. ஸோ சாத்தை வடித்து நெய் எப்போவுமே இருக்கும் கையில். ஒரு காயை பொரியல் பண்ணோம்னா பருப்பு பொடி சாதம், தயிர் சாதம் சாப்பிட்டுட்டு போயிடலாம். ஓகேயா? ஈஸியாக இருக்கும், இது ஹேண்டியாக இருக்கும். கண்டிப்பாக ஹெல்த்து வேறு இல்லையா? நம்ம பொட்டுக்கடலை ஒமேகா 3 இருக்குது. அப்புறம் ரெட் சில்லியும் இம்பார்ட்டண்ட் தான். ஓரளவுக்கு கார உணவும் சாப்பிடணும், ரொம்ப சப்பு சப்புன்னு சாப்பிடக்கூடாது. கட்டிகள் வராமல் பாதுகாக்கிறதுக்கு இந்த ரெட் சில்லி யூஸ் ஆகுதுங்கிறாங்க. துவர்ப்பு சத்து நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கு துவரம் பருப்பு யூஸ் பண்ணுறோம். சன்னா டால் ப்ரோட்டீன் எல்லாமும் நல்லது தான். இது ஒரு ஈஸி ஹெல்த்தி ஒரு டேஸ்டி ஆல்சோ பவுடர். ஓகேயா? இது மாதிரி செஞ்சு என்ஜாய் பண்ணுங்கள். அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் கூட சொல்லுங்கள். ஆனால் நான் கார்லிக் இல்லாமல் பண்ணியிருக்கேன், பெருங்காயம் மட்டும் போட்டு கார்லிக் இல்லாமல் பண்ணியிருக்கேன். அதனால் இது கூட இந்த மாதிரி செஞ்சு என்ஜாய் பண்ணுங்கள். அப்புறம் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனல். ஓகேயா? தேங்க்யூ வெரி மச்.